மிஸ்டர் மேக்ஸ் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். உங்களுடைய புது செல்வம். இன்றைக்கி நம்ம 9ஆம் வகுப்பில் இருக்கக்கூடிய கார்பன் மற்றும் சேர்மங்கள் படத்தை பார்க்க போகிறோம். சரிங்களா, வாங்க பாடத்துக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தோன்னா கார்பனை பற்றி ஒரு அறிக்கை வெளியிடுறாரு. 1772ஆம் ஆண்டு பிரெஞ்சு நாட்டை சேர்ந்த வேதியியலாளர் ஆண்டனி லவாசியர். சரிங்களா, ஸோ இவர் தான் வந்து பார்த்தோம்னா ஃபஸ்ட்டு வந்து கார்பனை பற்றின ஒரு ஆய்வு மேற்கொள்கிறாரு. என்ன பண்ணுறாருன்னு பார்த்தோம்னா ஒரு வைரத்தையும் ஒரு கல்கரியும் எடுத்துக்கிறாரு. சரிங்களா, ஸோ அதன் மீது வந்து பார்த்தோம்னா ஒரு பெரிய உருப்பெருக்கி கண்ணாடி மூலம் என்னது சூரிய ஒளி அதன் மீது படம் செய்கிறாரு. அப்படி படம் செய்யும் பொழுது அந்த பொருளானது வந்து பார்த்தோன்னா எரிந்துருது. சரிங்களா, எரிஞ்சிட்டு என்னது நமக்கு கார்பன் டை ஆக்சைடு வந்து பார்த்தோன்னா உருவாக்குது. ஸோ இதன் மூலமாக அவர் என்ன முடிவுகிறாருன்னா, அதாவது ரெண்டையுமே இருக்கும் பொழுது என்னது நமக்கு கார்பன் டை ஆக்சைடு தான் வெளியே வருது. ஸோ இதன் மூலமாக வந்து பார்த்தோன்னா இரண்டுமே என்னது கார்பன் அப்படிங்கிற ஒரே தனிமத்தால் ஆடுதுன்னு சொல்லி ஒரு முடிவு சொல்கிறாரு. சரிங்களா, அதுக்கப்புறம் 1779 கார்ல் ஷீலே அப்படிங்கிறவர் வந்து பார்த்தோம்னா நம்ம பென்சில் எழுதுறோம் இல்லையா, ஸோ அந்த பென்சிலுக்கு கிராஃபைட் எடுத்து எரிக்கும் பொழுது என்னது அதுலேயும் வந்து பார்த்தோன்னா கார்பன் டை ஆக்சைடு தான் உருவாகுது. ஸோ அந்த கார்பன் டை ஆக்சைடு உருவாகலாம் அவர் என்ன சொல்கிறாரு, இது வந்து பார்த்தோன்னா கார்பனுடைய மற்றொரு வடிவம்னு சொல்லி முடிக்கிறாரு. சரிங்களா, ஸோ அதுக்கப்புறம் ஸ்மிதர்சன் டென்னட் அப்படிங்கிறவர் வராரு. இவர் என்ன சொல்கிறாருன்னா, கார்பனை எரிச்சு நம்ம கார்பன் டை ஆக்சைடு உருவாகுதுன்னா அது வந்து பார்த்தோம்னா என்னது வைரம் அப்படிங்கிறது வந்து ஒரு கார்பன், அது வந்து ஒரு கார்பனுடைய சேர்மம் அல்ல அப்படின்னு சொல்லியிருப்பாரு. சரிங்களா, இதை வந்து பார்த்தோன்னா நிரூபிக்கிறதுக்காக என்னது ஒரு கரி மற்றும் வைரத்தை ரெண்டு எடுத்து அதை வந்து பார்த்தோன்னா அதாவது சமையல் கொண்ட ரெண்டு எடுத்துக்கிறாரு. அது ரெண்டு எரிக்கும் பொழுது என்னது அவருக்கு ஒரே அளவான கார்பன் டை ஆக்சைடு உருவாக்கத்தை வச்சு இதை வந்து பார்த்தோன்னா நிரூபிப்பார். அடுத்தது பாருங்கள், 1885 வந்து பார்த்தோன்னா பெஞ்சமின் பிராடி அப்படிங்கிறவர் என்ன பண்ணுறாரு, தூய கிராஃபைட்டை கார்பன்லேருந்து உருவாக்கி கிராஃபைட் ஆனது ஒரு கார்பனுடைய வடிவம் சொல்லி நிரூபிப்பார். சரிங்களா, அவர் என்ன பண்ணுறாரு, ஜென்ரலாக ஒரு கார்பன் எடுத்துக்கிறாரு, அதை வந்து பார்த்தோன்னா கிராஃபைட்டாக மாற்றி காமிப்பார். அதுக்கப்புறம் வந்து பார்த்தோன்னா இது வைரமும் வந்து பார்த்தோம்னா ஒரு கார்பன் வடிவம்னு சொன்னோம் இல்லையா, ஸோ அதுக்காக வந்து பார்த்தோன்னா அவர் வைரத்தையும் ட்ரை பண்ணுவார். சரிங்களா, கார்பன் வச்சு பார்த்தோன்னா வைரத்தையும் தயாரிக்க ட்ரை பண்ணுவார். பட் என்ன அவரால் தயாரிக்க முடியாமல் போயிடும். சரிங்களா, ஸோ வந்து பார்த்தோன்னா அது தோல்வியில் முடிஞ்சிடும் அந்த முயற்சி. அதுக்கப்புறம் வந்து பார்த்தோன்னா ஜென்ரல் எலக்ட்ரிக் அப்படிங்கிற ஒரு நிறுவனத்தை சார்ந்த பிரான்சிஸ் பண்டி மற்றும் அவரோட வந்து சில ஆராய்ச்சியாளர்கள் சேர்ந்து என்ன பண்ணுவாங்க, ஒரு அதிக வெப்பநிலை மற்றும் அழுத்தத்தில் வந்து பார்த்தோன்னா கிராஃபைட்டை வந்து வைரமாக மாற்றுவாங்க. சரிங்களா, ஸோ வந்து ஃபஸ்ட்டு அவங்க தான் வந்து பார்த்தோன்னா வைரமாக மாற்ற அப்படின்னு சொல்லி நிரூபித்து காட்டுவாங்க. அடுத்தது வந்து பாருங்கள், ராபர்ட் கால் மற்றும் ஹாரி க்ரௌடோ மற்றும் ரிச்சர்ட் ஸ்மாலி இவங்களாம் சேர்ந்து என்ன பண்ணுவாங்கன்னா ஃபுல்லரின் அப்படிங்கிற ஒரு கார்பனுடைய அமைப்பை கண்டுபிடிப்பாங்க. சரிங்களா, ஸோ இது வந்து என்னது கால்பந்து வடிவில் அமைந்திருக்கக்கூடிய ஒரு அமைப்பு. சரிங்களா, ஸோ அதை தான் வந்து பார்த்தோன்னா ஃபுல்லரின்னு சொல்லுவாங்க. இது வந்து எப்படி இருக்கணும், அந்த ஃபுல்லரின் வந்து பார்த்துக்கோங்க, கிராஃபினில் கார்பன் அணுக்கள் அருங்கோண வடிவில் ஒரே வரிசையில் அமைந்திருக்கும். அடுத்து பாருங்கள், கிராஃபின்னு சொல்லி சொல்கிறாங்க. சரிங்களா, கிராஃபினில் வந்து கார்பன் அணுக்கள் எப்படி இருக்குமா அருங்கோண வரிசையில் இருக்குன்னு சொல்லி சொல்கிறாங்க. சரிங்களா, ஹெக்ஸாகனல் ஷேப்பில் இருக்குன்னு சொல்லி சொல்கிறாங்க. அடுத்து பாருங்கள், கிராஃபினின் கண்டுபிடிப்பு கோஸ்டியா நோவா மற்றும் ஆண்ட்ரே ஜெய்ம் ஆகியோரால் 2004ஆம் ஆண்டு அறிவிக்கப்பட்டது. ஸோ இதை ஃபஸ்ட்டு எப்போ வந்து பார்த்தோன்னா வெளியிடுறாங்கன்னா 2004ஆம் ஆண்டில் கோஸ்டியா நோவா ஆண்ட்ரோ ஜெய்ம் இவங்க தான் வந்து பார்த்தோன்னா ஃபஸ்ட்டு அந்த கிராஃபினை பற்றி வெளியிடுறாங்க. சரிங்களா, இப்போ அதே மாதிரி கிராஃபின் அப்படிங்கிறது என்னென்னா ஒரு அணு அளவிலான தனிமனை மட்டும் கொண்டது. சரிங்களா, கிராஃபின் வந்து பார்த்தோன்னா அதனுடைய தனிமன் எவ்வளோ இருக்குமா ஒரு அணு அளவில், அப்போ எவ்வளோ மைனூட்டாக எவ்வளோ சின்னதாக இருக்குன்னு சொல்லி பார்த்துக்குங்க. சரி, ஓகே. அடுத்து வந்து பார்த்தோன்னா கார்பன் சேர்மங்கள் மற்றும் அதனுடைய வகைப்பாடை பற்றி பார்க்க போகிறோம். சரிங்களா, ஸோ இயற்கையிலேயே வந்து பார்த்தோன்னா இந்த கார்பன் சேர்மங்கள் தான் இருக்கிறதுலே அதிகமாக இருக்குது. பட் ஆனால் நமக்கு என்னது கார்பன் அப்படிங்கிற ஒரு தனிமமானது என்னது நம்ம இயற்கையில் வந்து பார்த்தோன்னா ரொம்ப கம்மியாக இருக்கும். சரிங்களா, ஆனால் அதன் மூலம் உருவாக்கக்கூடிய சேர்மங்கள் வந்து பார்த்தோன்னா லட்சக்கணக்கில் இருக்குது. ஸோ இது என்ன காரணம் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். நம்ம ஃபஸ்ட்டு பாருங்கள், இதை வந்து பார்த்தோன்னா இரண்டாக வகைப்படுத்துவாங்க. சரிங்களா, கார்பனுடைய சேர்மங்களை அதனுடைய மூலப்பொருட்களை கொண்டு இரண்டாக வகைப்படுத்துவாங்க. ஃபஸ்ட்டு என்னது கரிம கார்பன் சேர்மங்கள், கனிம கார்பன் சேர்மங்கள். சரிங்களா, கரிம கார்பன் சேர்மம் அப்படிங்கிறது வந்து பார்த்தோன்னா தாவரங்கள், விலங்குகள், இந்த மாதிரியான உயிரிலிருந்து பெறக்கூடிய சேர்மங்கள் என்னது கரிம கார்பன் சேர்மங்கள்னு சொல்லுவோம். இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எடுத்துக்காட்டு எத்தனால், செல்லுலோஸ், ஸ்டார்ச்னு சொல்லலாம். அடுத்தது கனிம கார்பன் சேர்மங்கள். இதில் வந்து பார்த்தோன்னா என்னது உயிரற்ற பொருட்களிலிருந்து பெறக்கூடிய கார்பன் சேர்மம். இது வந்து பார்த்தோன்னா கால்சியம் கார்பனேட், கார்பன் மோனாக்சைடு, கார்பன் டை ஆக்சைடு. சரிங்களா, இதெல்லாம் வந்து என்னது கனிம கார்பன்களுக்காக எடுத்துக்காட்டு. சரிங்களா, அதாவது உயிருள்ள பொருளிலிருந்து எடுத்தால் அது கரிம சேர்மம். இதே உயிரற்ற பொருளிலிருந்து கிடைக்கக்கூடிய கார்பன் அணுக்கள் கொண்ட சேர்மங்கள் என்னது கனிம கார்பன் சேர்மங்கள்னு சொல்லுவோம். அடுத்து பாருங்கள், கரிம கார்பன் சேர்மங்கள். சரிங்களா, கரிம கார்பன் சேர்மம் வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ இருக்குன்னா இயற்கையில் வந்து பார்த்தோன்னா லட்சக்கணக்கில் இருக்குன்னு சொல்லியிருப்பாங்க. சரிங்களா, எடுத்துக்காட்டு வந்து பார்த்தோன்னா அந்த கார்பன் ஹைட்ரஜன், ஆக்சிஜன், நைட்ரஜன், கந்தகம் இதனோட இணைந்து வந்து வெவ்வேறு வந்து பார்த்தோன்னா அமைப்பிலான
நமக்கு பொருட்கள் உருவாகும்னு சொல்லியிருப்பாங்க. சரிங்களா? ஸோ நிறைய தொகுதிகள் அது மாதிரி உருவாகும். அப்படி உருவாகக்கூடிய தொகுதியெல்லாம் பாருங்கள், ஹைட்ரோ கார்பன், ஆல்கஹால், ஆல்கைடு, கீட்டோன், கார்பாக்சிலிக் அமிலங்கள், அமினோ அமிலங்கள், இது மாதிரியான நிறைய தொகுதிகள் கொண்ட சேர்மங்கள் உருவாகும். சரிங்களா? இது ஒவ்வொன்றும் ஒவ்வொரு தொகுதி. இதிலிருந்து வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொன்று கீழே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய சேர்மங்களானது உருவாகும்னு சொல்லுவாங்க. சரிங்களா? இதெல்லாம் நம்ம அடுத்த வகுப்பில் படிப்போம். அடுத்து பாருங்கள், கனிம கார்பன் சேர்மங்கள். ஸோ இதில் வந்து என்னென்னு பாருங்கள், அது என்னன்னு சொன்னால் நம்ம கனிம கார்பன் சேர் பண்ணலாம், உயிரற்ற பொருளிலிருந்து இருக்கக்கூடியதுன்னு சொல்லுவோமா. பாருங்க, கார்பைட், சல்ஃபைட், சைனைடு, கார்பனேட், பைகார்பனேட், இதெல்லாம் வந்து என்னது கனிம கார்பன்களுக்கான எடுத்துக்காட்டுகள். சரிங்களா? ஸோ இந்த வகையான தொகுதியிலிருந்து என்னது நிறைய சேர்மங்களானது உருவாகும். சரி பாருங்க, ஒரு சில கனிம கார்பன்களை கொடுத்து அதனுடைய பயன்களை கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தோம்னா கார்பன் மோனாக்சைடு. இது வந்து பார்த்தோம்னா வாயுவின் முக்கிய பகுதி பொருள் மற்றும் ஒடுக்கும் காரணியாகவும் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அடுத்த கார்பன் டை ஆக்சைடு ஆனது எதுக்கு யூஸ் ஆகுதான்? தீயணைப்பான், பழங்களை பாதுகாத்தல், ரொட்டி தயாரித்தல், யூரியா, சோடாபானம், நைட்ரஜன் உரங்கள் மற்றும் குளிர்சாதன பெட்டியில் உலர் பனிக்கட்டியாக வந்து பார்த்தோன்னா இந்த கார்பன் டை ஆக்சைடு பயன்படுது. சரிங்களா? நம்ம என்ன பார்த்துருப்போம், சாலிட் கார்பன் டை ஆக்சைடு திட திண்ம கார்பன் டை ஆக்சைடு சொல்லி பார்த்துருப்போம். சரிங்களா? ஸோ அதெல்லாம் வந்து பார்த்தோன்னா இந்த கார்பன் டை ஆக்சைடு நமக்கு தெரியும். அடுத்து வந்து பார்த்தோம்னா கால்சியம் கார்பைடு. சரிங்களா? ஸோ கால்சியம் கார்பைடு பாருங்கள், கால்சியம் கிராஃபைட் ஹைட்ரஜன் தயாரித்தல் மற்றும் வெல்டிங் தொழிலில் பயன்படும் அசிலின் வாயு தயாரித்தல், இதெல்லாம் வந்து இது நமக்கு கால்சியம் கார்பைடு வந்து தயாரிக்க பயன்படுதுன்னு சொல்கிறாங்க. சரிங்களா? அது கால்சியம் கார்பைட்லேருந்து கிராஃபைட் ஹைட்ரஜன் மற்றும் வெல்டிங் தொழிலில் வந்து பார்த்தோன்னா இதை வந்து அசிலின் தயாரிக்க பயன்படுத்துகிறோம்னு சொல்கிறாங்க. அடுத்தது கார்பன் டை சல்ஃபைடு எதுக்கு யூஸ் ஆகுதுன்னா கந்தக கரைப்பான், ரேயான் தயாரித்தல், பூஞ்சை கொல்லி மற்றும் பூச்சிக்கொல்லி இதெல்லாம் தயாரிக்கிறதுக்கு என்னது கார்பன் டை சல்ஃபைடு வந்து உதவுது. அடுத்தது கால்சியம் கார்பனேட். இது வந்து பார்த்தீங்கன்னா அமில நீக்கியாக பயன்படுதுன்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது சோடியம் பைகார்பனேட். சோடியம் பைகார்பனேட் நமக்கு இதுக்கு யூஸ் ஆகுதான்? சோடியம் கார்பனேட் தயாரித்தல், ரொட்டி சோடா மற்றும் அமில நீக்கி தயாரித்தல் நமக்கு உதவுதுன்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது கார்பனுடைய சிறப்பியல்புகள். சரிங்களா? கார்பனுடைய சிறப்பியல்புகள்னு ஃபஸ்ட்டு பார்க்கும்போது என்னது சங்கிலி தொடராக்கம்னு சொல்கிறோம். சரிங்களா? சங்கிலி தொடராக்கம் அப்படிங்கிறது ஒன்றும் இல்லை. கார்பனுக்கு எத்தனை பிணைப்பு இருக்குன்னு பார்த்தோம், நம்ம 4 பிணைப்பு இருக்குன்னு பார்த்தோம். ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்தோன்னா கார்பனானது என்னது இந்த 4 பிணைப்புகளை யூஸ் பண்ணி மற்ற தனிமங்களோட சேர்ந்து என்னது நிறைய தொடரை உருவாக்குது. சரிங்களா? உதாரணத்துக்கு வந்து ஒரு நம்ம என்னது மீத்தன் எடுத்துட்டோம்னா அது மீத்தன் வந்து 4 ஹைட்ரஜன் 4 சகப்பிணைப்புகள் மூலமாக உருவாக்கிக்கும். ஸோ இது மாதிரி வந்து பார்த்தோம்னா இது வந்து திறந்த சங்கிலி தொடராகவோ அல்லது மூடிய சங்கிலி தொடராகவோ தொடர்ச்சியாக வந்து பார்த்தோம்னா நமக்கு இருக்கிறதுனால இது என்னது சங்கிலி தொடராக்கம்னு சொல்கிறோம். சரிங்களா? கார்பன் சங்கிலியானது மிக நீண்ட அளவுக்கு கூட போகும். ஏன்னா என்னது கார்பன் வந்து பார்த்தோன்னா என்னது சகப்பிணைப்பின் மூலமாக நிறைய தொடர்களை உருவாக்குள்ளது. சரிங்களா? பாருங்க, கார்பன் சொல்லி எத்தனை வேணாலும் நம்ம அடுக்கிக்கிட்டே போகலாம். சரிங்களா? நீண்ட சங்கிலி தொடராக இருக்கும். அதே மாதிரி வந்து பார்த்தோன்னா இது நிறைய வடிவங்கள் இருக்குது. இது நீள் சங்கிலி தொடர் மற்றும் வளைய சங்கிலி தொடர் 3 இணைஞ்சு ஒரு கார்பன் இருக்கும், 5, 6, 4 இது மாதிரி வந்து பார்த்தோன்னா எத்தனை இணைஞ்சு கார்பன் சங்கிலி தொடர் வந்து பார்த்தோம்னா கம்மியாக அதிகமாக போயிட்டு இருக்கும். ஸோ இதனால தான் நமக்கு என்னது நிறைய கார்பன் சேர்மங்களானது உருவாகுதுன்னு சொல்லியிருப்பாங்க. சரிங்களா? அடுத்தது எடுத்துக்காட்டு கொடுத்துருப்பாங்க பாருங்கள். சங்கிலி தொடரத்துக்கு சர்க்கரையும் செல்லுலோசும் என்னது நூற்றுக்கணக்கான கார்பன் அணுக்களான கொண்ட சங்கிலியை கொண்டுள்ளன. சரிங்களா? ஸோ வந்து பார்த்தோன்னா இதுக்கு எடுத்துக்காட்டு சர்க்கரையும் செல்லுலோசும் சொல்லலாம். அடுத்தது நான்முகி பிணைப்புங்கிறது நமக்கு கார்பனுடைய அணு எண் தெரியும், எத்தனை 6, 12ன்னு சொல்லி எழுதுவோம். இதனுடைய எலக்ட்ரான் அமைப்பு எப்படி இருக்கும், நமக்கு 2, 4ன்னு சொல்லி எழுதுவோம். சரிங்களா? அணு வச்சு தான் எலக்ட்ரான் அமைப்பு எழுதுவோம். இது முதல் கோட்டில் 2 எலக்ட்ரான்களும், இரண்டாவது கோட்டில் மீதி இருக்கக்கூடிய 4 எலக்ட்ரான்களும் இருக்கும். ஸோ 4 எலக்ட்ரான்கள் அப்படின்னா இது நிலைத்தன் தன்மை பெறதுக்கு என்னது இன்னும் 4 எலக்ட்ரான்கள் வந்து பார்த்தோன்னா இது கூட ஆட் பண்ணணும். சரிங்களா? அப்போனா தான் வந்து பார்த்தோன்னா இது என்னது நியான் அப்படிங்கிற ஒரு மந்தவாயு அமைப்பை பெறும். சரிங்களா? ஸோ அந்த பெறுறதுக்காக வந்து பார்த்தோன்னா 4 எலக்ட்ரான்களை சேர்க்க வேண்டியது இருக்குது. ஸோ இதுக்காக தான் இதனால் வந்து பார்த்தோம்னா அதன் கூட வந்து பார்த்தோன்னா இது நிறைய எலக்ட்ரான்களை சேர்க்கவோ அல்லது அதே மாதிரி வந்து பார்த்தோன்னா இது ஹீலியமுக்கு வந்து பார்த்தோன்னா இது 2 இருக்கும் இல்லையா நிலைத்த எலக்ட்ரான். ஸோ அப்போ 2 எலக்ட்ரான் நீக்கினா அது வந்து ஹீலியமாக மாறிடும். ஸோ இந்த மாதிரி நிலைத்த பண்பை பெறுறதுக்காக அது வந்து பார்த்தோன்னா எலக்ட்ரான் நீக்கியோ சேர்க்கறதுனால இருக்கிறதுனால அது சீக்கிரமாக வந்து பார்த்தோம்னா நிறைய சேர்மங்களை வந்து பார்த்தோன்னா தன்னோட இணைச்சிக்குது. சரிங்களா? அதனால தான் வந்து பார்த்தோன்னா இது வந்து மற்ற தனிமங்களை காட்டிலும் கொஞ்சம் சிறப்பு பண்புடையதாக இருக்குன்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ இதுதான் என்னது நான்முகி பிணைப்பு என அழைக்கப்படுகிறது. என்னது கார்பனானது வந்து பார்த்தோன்னா 4 பிணைப்புகளை கொண்டதுனால என்னது நான்முகி பிணைப்புன்னு சொல்லி அழைக்கப்படுது. சரிங்களா? 4 எலக்ட்ரான்களை வந்து பார்த்தோன்னா தன்னோட சேர்த்துக்கொள்ள முடியும். அதனால் உதாரணத்துக்கு பாருங்கள், மீத்தேன் கொடுத்துருக்காங்க. மீத்தேன் என்னது கார்பனும் ஹைட்ரஜன் சேர்ந்தக்கூடியது தான் நமக்கு மீத்தேன் ஆனது உருவாகும். இதில் வந்து பார்த்தோன்னா 4 ஹைட்ரஜன் வந்து பார்த்தோன்னா சேர்ப்பாங்க. ஸோ 4 ஹைட்ரஜன் சேர்க்கும் பொழுது என்னது பாருங்கள் அது வந்து பார்த்தோன்னா சகப்பிணைப்பின் மூலமாக வந்து பார்த்தோன்னா சேர்ந்துக்கும். சரிங்களா? ஸோ அதை தாங்க காட்டியிருப்பாங்க. அடுத்தது பன்முக அமைப்புங்கிறது வந்து பார்த்தோம்னா
என்னது கார்பன் வந்து பார்த்தோன்னா ஒற்றை பிணைப்போ அல்லது இரட்டை பிணைப்போ அல்லது மும்மை பிணைப்புன்னு சொல்லி எல்லா பிணைப்பிலும் இந்த இணைமுறதுனால இது என்னது பன்முக பிணைப்புன்னு சொல்லி சொல்லுவோம். சரிங்களா, பன்முக இணைப்பு அல்லது பன்முக பிணைப்புன்னு சொல்லலாம் நம்ம. சரிங்களா, இதனால தான் வந்து அந்த பிணைப்பின் காரணமாக தான் வந்து பார்த்தோன்னா அதோடைய இயற்பியல் மற்றும் வேதியியல் மாற்றங்களை வந்து பார்த்தோன்னா நிறைய வந்து பார்த்தோன்னா என்னது சேர்மங்களை உருவாக்க முடியுதுன்னு சொல்லியிருப்பாங்க. சரிங்களா, பாருங்கள், உதாரணத்துக்கு வந்து பார்த்தோன்னா ஒற்றை பிணைப்பில் வந்து இது மீத்தேன் காட்டலாம். சரிங்களா, நான் மீத்தேன் வந்து பார்த்தோன்னா ஒவ்வொரு பிணைப்பின் மூலமாக 4 ஹைட்ரஜன் மூலமாக இணைஞ்சிருக்கும். இதை வந்து ஆல்கேன்னு சொல்லுவோம். இரட்டை பிணைப்பில் வந்து பார்த்தோம்னா நமக்கு என்னது கார்பன் இரட்டை பிணைப்பு இணைஞ்சு நமக்கு அல்கீனானது உருவாகுது. சரிங்களா, எடுத்துக்காட்டு ஈத்தேன் சொல்லியிருக்காங்க. அடுத்து வந்து முப்பிணைப்பில் நமக்கு என்ன உருவாகுது, அல்கைன்கள் உருவாகுது. சரிங்களா, ஸோ முப்பிணைப்புனால என்னது நம்ம அல்கைன்னு சொல்லுவோம். ஸோ இங்கே வந்து என்னது ஈத்தைன் அப்படின்னாது முப்பிணைப்பின் மூலமாக வந்து பார்த்தோன்னா கார்பனோட இணைஞ்சிருக்கு. சரிங்களா, ஸோ இது மாதிரி வந்து பார்த்தோன்னா கார்பனானது எல்லா பிணைப்புகளையும் இணைஞ்சிருக்கனால தான் அது என்னது அதிக பன்முக பிணைப்பு கொண்டதுன்னு சொல்கிறோம். அடுத்தது மாற்றியம். மாற்றியம் அப்படிங்கிறது பார்த்தோம்னா அதாவது என்னது ஒரே மூலக்கூறு வாய்ப்பாட்டையும் வெவ்வேறு புறத்தோற்ற அமைப்பையும் கொண்டு இருக்கும். சரிங்களா, அதை தான் நம்ம மாற்றியம்னு சொல்லுவோம். சரிங்களா, எடுத்துக்காட்டு பார்த்தோம்னா என்னது ஒரு C2H6Oங்கிற ஒரு மூலக்கூறு வாய்ப்பாட்டை நம்ம எடுத்துக்கலாம். இதில் வந்து பார்த்தோம்னா ஃபஸ்ட்டு வந்து என்னது சென்டராக வந்து பார்த்தோன்னா வெறும் ஓ மட்டும் இருக்குது. சரிங்களா, ஓங்கிறது இது அதாவது ஈத்தர் தொகுதியை குறிக்கக்கூடியதான் நம்ம ஓன்னு சொல்லுவோம். சரிங்களா, ஸோ அப்போ வந்து பார்த்தோன்னா டைமெத்தில் ஈத்தரானது வந்து பார்த்தோன்னா ஃபஸ்ட்டு இதில் வந்து பார்த்தோன்னா உருவாக்கியிருக்கு. இதில் வந்து என்னது எத்தில் ஆல்கஹாலானது உருவாகிருக்கு. சரிங்களா, பட் ஆனால் இரண்டுக்குமே வந்து பார்த்தோன்னா மூலக்கூறு வாய்ப்பாடு ரெண்டுலேயுமே எத்தனை கார்பன் இருக்குது, 2 கார்பன்கள் இருக்கும். அதே மாதிரி 6 ஹைட்ரஜன்கள் இருக்கும், 1 ஆக்சிஜன் இருக்கும். சரிங்களா, ஸோ பட் ஆனால் என்னது அதனுடைய புறத்தோற்ற வடிவம் மட்டும் என்னது சேஞ்ச் ஆகிருக்கு. ஸோ இதை தான் நம்ம என்னென்னு சொல்கிறோம், மாற்றியம்னு சொல்லுவோம். சரிங்களா, அடுத்தது புறவேற்றுமை வடிவத்துவம். புறவேற்றுமை வடிவத்துவம் என்னது, அது வந்து பார்த்தீங்கன்னா அதனுடைய ஒரே பொருளாக இருக்கும், பட் ஆனால் அதனோட வடிவங்கள் மட்டும் என்னது மாறுபடும். சரிங்களா, ஸோ இதுக்கு காரணம் என்னது அதனுடைய எலக்ட்ரான் அமைப்புன்னு சொல்லி நிறைய சொல்லியிருப்பாங்க. அதே மாதிரி அதனுடைய பிணைப்பும் காரணமாக வந்து என்னது இது வந்து வெவ்வேறு வடிவங்கள் இருக்குன்னு சொல்லுவாங்க. உதாரணத்துக்கு வந்து பார்த்தோன்னா இது 2ஆக பிரிப்பாங்க, படிக வடிவம் உடையது, படிக வடிவம் மற்றதுன்னு சொல்லி. படிக உடையது வந்து பார்த்தோன்னா எடுத்துக்காட்டு வைரம், கிராஃபைட், புல்லரின். இதே படிக வடிவம் மற்ற எடுத்துக்காட்டு நிலக்கரி, கல்கரி, புகைக்கரி, வாயு, கார்பன். சரிங்களா, இதெல்லாம் வந்து பார்த்தோம்னா படிக்கடியும் பண்ணுறதுக்கு எடுத்துக்காட்டு. சரி, ஓகே, இதை ஒவ்வொன்றா பார்ப்போம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தோன்னா வைரம். சரிங்களா, வைரம் அப்படிங்கிறது பார்த்தோம்னா 4 சகப்பிணைப்புகளை உருவாக்கும். சரிங்களா, கார்பன் அணுக்களோட வந்து பார்த்தோன்னா 4 சகப்பிணைப்புகளை உருவாக்கும். அதனால் வந்து பார்த்தோன்னா வைரமானது என்னது நான்முகி வடிவம்னு சொல்லுவோம். ஸோ இந்த நான்முகி வடிவத்தை கொண்டு இது முப்பரிமாண அமைப்பை கொடுக்குது. இதுதான் வந்து பார்த்தோன்னா அந்த வைரத்தினுடைய கடினத்தன்மை மற்றும் திடத்தன்மைக்கு காரணமாக அமைதுன்னு சொல்லியிருப்பாங்க. சரிங்களா, அடுத்தது பென்சில் கரி அல்லது கிராஃபைட்னு சொல்லலாம். அதே கிராஃபைட்டில் வந்து பார்த்தோன்னா ஒவ்வொரு கார்பன் அணுவும் மற்ற 3 அணுக்களுடன் என்னது ஒரே தளத்தில் சகப்பிணைப்பில் இணைஞ்சிருக்கும். சரிங்களா, ஸோ இது வந்து பார்த்தோன்னா வாண்டர்வால்ஸ் விசை மூலம் வந்து பார்த்தோன்னா ஒன்றுக்கொன்று பிணைக்கப்பட்டிருக்குன்னு சொல்லியிருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் என்னது இந்த அடுக்குகளானது வலிமை குறைந்த விசை மூலம் இணைக்கப்பட்டுள்ளதால் இது வைரத்தை விட மென்மையானது. சரிங்களா, என்னது கிராஃபைட் ஆனது என்னது வைரத்தை விட மென்மையானதுன்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா, ஸோ அதனுடைய வடிவத்தில் கொடுத்துருக்காங்க பாருங்கள். படிக வடிவமுடைய கார்பன்கள் பாருங்கள். இது என்னது எத்தனை வடிவம் இருக்குது பாருங்கள், 2, 4 அறுமுக வடிவமானது இருக்குது. சரிங்களா, இது வந்து கிராஃபைட்டுக்கு எடுத்துக்காட்டாக நம்ம சொல்லலாம். சரிங்களா, இது வந்து பார்த்தோன்னா ஃபுல்லரின். ஸோ ஒவ்வொன்று வந்து பார்த்தோன்னா ஒவ்வொரு வடிவத்தில் இருக்குது. வைரத்திற்கும் கிராஃபைட்டுக்கும் உள்ள வேறுபாடு சொல்லியிருக்காங்க பாருங்கள். ஒவ்வொரு கார்பனும் 4 சகப்பிணைப்புகளை கொண்டுள்ளது. சரிங்களா, கார்பனில் தானே வைரத்தில் வந்து பார்த்தோன்னா 4 சகப்பிணைப்பு இருக்கும். ஆனால் கிராஃபைட்டில் 3 சகப்பிணைப்பு தான் இருக்கும். அடுத்து மட்டும் இல்லாமல் இது வந்து பார்த்தீங்கன்னா கடினமானது, அடர்த்தியானது, ஒளிபுகும் தன்மை கொண்டது. சரிங்களா, இது வந்து பார்த்தீங்கன்னா மிருதுவானது, தொடுவதற்கு வளவளப்பானது, அது மட்டும் இல்லாமல் ஒளிபுகா தன்மை கொண்டது. சரிங்களா, அப்படியே ஆப்போசிட்டாக இருக்குது. அடுத்த 4 அலகுகள் முப்பரிமாண அமைப்பில் இணைக்கப்பட்டுள்ளன. இதில் எவ்வளோ இருக்கும், அருங்கோண அலகுகள் தளடுக்கில் இணைக்கப்பட்டிருக்கும். இது வெப்பம் மற்றும் மின்சாரத்தை கடத்தாது, இது வெப்பம் மற்றும் மின்சாரத்தை கடத்தக்கூடியது. சரிங்களா, கிராஃபைட் என்னது நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம், வெப்பம் மற்றும் மின்சாரத்தை கடத்தக்கூடியது. சரிங்களா, அலோகங்கள்லேயே இது மட்டும் தான் கடத்தக்கூடியதுன்னு சொல்லி ஒரு விதிவிலக்கை நம்ம இதுக்கு முன்னாடி படிச்சிருப்போம். அடுத்து பாருங்கள் ஃபுல்லரின். ஃபுல்லரின் அப்படிங்கிறது என்னதுன்னா இதில் வந்து 60 கார்பன் அணுக்கள் கொண்ட ஒரு என்னது கால்பந்து வடிவத்தில் இருக்கும். சரிங்களா, அது மட்டும் இல்லாமல் பாருங்கள் ஒன்றிணைந்து 5 மற்றும் 6 உறுப்புகளை கொண்ட ஒரு கோள வடிவ கால்பந்து போன்ற அமைப்பை உருவாக்கும். எனவே இதன் மூலக்கூறு வாய்ப்பு அந்த C16 சொல்லுவோம். சரிங்களா, அதாவது இந்த 60 கார்பன் அணுக்களை கொண்டது தான் நம்ம என்னன்னு சொல்கிறோம், ஃபுல்லரின்னு சொல்கிறோம். இது என்ன வடிவத்தில் இருக்குன்னா கால்பந்து வடிவத்தில் இருக்கும். சரிங்களா, இது வந்து பார்த்தோன்னா பக்மின்ஸ்டர் ஃபுல்லரின் அப்படிங்கிறத சொல்லுவாங்க. சரிங்களா, இது ஏன் வந்து இந்த பேர் வைக்கிறாங்கன்னா அது வந்து பார்த்தோன்னா பக்மின்ஸ்டர் அப்படிங்கிற வந்து ஒரு கட்டட வடிவமைப்பாளர். ஸோ அவருடைய நினைவே வந்து பார்த்தோன்னா அவர் வந்து பார்த்தோன்னா ஒரு குவிமாடம் மாதிரி ஒன்று கட்டியிருப்பார். ஸோ அந்த குவிமாடம் மாதிரியே இந்த அணு இருக்கிறதுனால இவருக்கு இந்த ஃபுல்லரினுக்கு வந்து பார்த்தோன்னா அவரோட பேரையே வச்சுருப்பாங்க. சரிங்களா,
ஸோ ஃபுல்லரில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய குடும்பங்கள் இருக்குன்னு சொல்லியிருப்பாங்க. அதில் வந்து பார்த்தோன்னா கார்பன் 20 ஸ்டார்ட் ஆகி கார்பன் 540 வரைக்கும் வந்து பார்த்தோன்னா இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது படிக வடிவமற்ற கார்பன்கள். சரிங்களா, இந்த வகை கார்பனானது என்னது விறகானது காற்று இல்லாமல் இருக்கும் பொழுது கிடைக்கப்படுகின்றன. சரிங்களா, ஃபெர்மெண்டேஷன் சொல்லி சொல்ல முடியாது. ஸோ அது மாதிரி வந்து காற்று இல்லாமல் இருக்கும் பொழுது இந்த படிக வடிவமற்ற கார்பனானது கிடைக்குன்னு சொல்கிறாங்க. பாருங்கள், மேலும் அறிந்து கொள்ள ஒரு இம்பார்ட்டன்ட் விஷயம் கொடுத்துருக்காங்க. கிராஃபின் என்பது தற்போது புதிதாக கண்டுபிடிக்கப்பட்டுள்ள கார்பனின் புறவேற்றுமை வடிவம். சரிங்களா, கிராஃபின் அப்படிங்கிறது என்னது இப்போ கண்டுபிடிக்கப்பட்டுள்ள ஒரு புறவேற்றுமை வடிவம். இது வந்து பார்த்தீங்கன்னா தேனியின் கூட்டை போல அருங்கோண வளைய வடிவமைப்பு கார்பனில் உள்ளது. கிராஃபின் தான் உலகின் கண்டுபிடிக்கப்பட்டுள்ள தடிமன் குறைவான சேர்மம். சரிங்களா, கிராஃபின் தான் என்னது இதனுடைய அளவு வந்து பார்த்தோன்னா ரொம்ப சின்னதாக இருக்குங்க. திக்னஸ் வந்து பார்த்தோன்னா எவ்வளோ ரொம்ப சின்னதாக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அது எவ்வளோன்னு பார்த்தோம்னா 1 அணு அளவு தான் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா, இது நம்ம முன்னையே படித்ததான் மேலே. அடுத்து பார்த்தோம்னா இதனுடைய வலிமை வந்து பார்த்தோம்னா ரொம்ப அதிகமாக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. மற்ற சேர்மங்களை காட்டிலும் என்னது தடிமன் குறைவு, பட் ஆனால் வலிமை ரொம்ப அதிகம்னு சொல்லியிருக்காங்க. எடுத்துக்காட்டால் இரும்பு காட்டில் 100 to 300 மடங்கு வந்து வலிமையானதுன்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா, அரை வெப்பநிலையில் இது வந்து பார்த்தோன்னா ஒரு வெப்ப நற்கடத்தியாக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி கிராஃபினை 0.335 நானோமீட்டர் இடைவெளியில் ஒன்றன் மீது ஒன்றாக அடுக்கும் பொழுது கிராஃபிட் கிடைக்கிறது. கிராஃபைட்டில் உள்ள கிராஃபின் அடுக்குகள் வலிமை குறைந்த வானரவால் சீசையின் மூலம் பிணைக்கப்பட்டுள்ளது. சரிங்களா, ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தோம்னா கிராஃபினுடைய ப்ராப்பர்ட்டியாக சொல்லியிருக்காங்க. சரிங்களா, பண்புகளாக சொல்லியிருக்காங்க. அடுத்தது கார்பன் மற்றும் அதன் சேர்மங்களின் இயற்பியல் பண்புகள். சரிங்களா, சரி, அடுத்து வந்து பார்த்தோன்னா கார்பன் மற்றும் அதனுடைய சேர்மங்களோட பண்புகளை பற்றி பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு கார்பன் அப்படிங்கிறது ஒரு அலோகம். இது நமக்கு தெரிஞ்சது தான். சரிங்களா, இது என்னது மென்மையான தூள் முதல் திண்ம முறையான புறவேற்ற வடிவங்களை கொண்டிருக்கும். அது மட்டும் இல்லாமல் கார்பன் அனைத்து புறவேற்ற வடிவங்களும் திண்மங்களாகும். சரிங்களா, கார்பனில் இருக்கக்கூடிய எல்லா புறவேற்ற வடிவமும் திண்மங்களாக தான் இருக்கும். பட் ஆனால் அதனுடைய சேர்மங்கள் எப்படி இருக்கும் திண்மம், திரவம், வாயுன்னு சொல்லி எல்லா நிலையில் இருக்குன்னு சொல்லியிருப்பாங்க. அடுத்து படிக வடிவமற்ற கார்பன்கள் கிராஃபைட் ஆகியவை ஏறக்குறைய கருப்பாகவும் ஒளி ஊடுருவ பொருளாகவும் இருக்கும். வைரம் பளபளப்பாகவும் ஒளி ஊடுருவும் தன்மை உள்ளதாகவும் இருக்குன்னு சொல்லியிருப்பாங்க. அடுத்து பாருங்கள், படிக வடிவங்களை விட படிக வடிவமற்றவை குறைந்த உருகுநிலை மற்றும் கொடிநிலை கொண்டதாக இருக்கும். சரிங்களா, ஸோ அப்போ படிக வடிவத்தை விட அந்த படிக வடிவம் இல்லாதது குறைந்த உருகுநிலை கொதிநிலை பெற்றிருக்குன்னு சொல்லியிருப்பாங்க. அடுத்தது கார்பன் நீர் மற்றும் பிற கரைப்பான்களில் கரையாது, ஆனால் சில சேர்மங்களில் நீர் மற்றும் பிற கரைப்பான்களில் கரையக்கூடியவை. சரிங்களா, ஸோ கார்பன் வந்து பார்த்தீங்கன்னா நீர்லேயோ அல்லது மற்ற கரைப்பான்களை கரையாதுன்னு சொல்கிறாங்க. பட் ஆனால் அதனுடைய சேர்மமானது கரைன்னு சொல்கிறாங்க. உதாரணத்துக்கு என்னது எத்தனால் மற்றும் கார்பன் டை ஆக்சைடு எடுத்து நீரில் கரைக்கும் போது அது ரெண்டும் கரையும் தன்மை கூட இதாக இருக்கும்னு சொல்கிறாங்க. சரிங்களா, இப்போ இயற்பியல் பண்புகளை வச்சு அடுத்தது வேதியியல் பண்புகள். வேதியியல் பண்புகள் பார்த்தோம்னா இது என்னது எந்தவித அதாவது ஜென்ரலாக அரை வெப்பநிலையில் வந்து பார்த்தோன்னா எந்த விதமான வேதிவினையில் ஈடுபடாது. ஆனால் உயர் வெப்பநிலையில் என்னது அது வந்து பார்த்தோன்னா வேதிவினையில் ஈடுபடுன்னு சொல்கிறாங்க. சரிங்களா, ஆனால் வந்து பார்த்தோம்னா கார்பனுடைய சேர்மங்களானது என்னது அரை வெப்பநிலையில் வந்து பார்த்தோன்னா அதிக அளவு வேதிவினையில் ஈடுபடும். சரிங்களா, கார்பனானது அரை வெப்பநிலையில் வேதிவினையில் ஈடுபடாது. ஆனால் கார்பனுடைய சேர்மங்களானது அரை வெப்பநிலையில் வேதிவினையில் ஈடுபடும் சொல்கிறாங்க. அதே மாதிரி கார்பனையும் உயர் வெப்பநிலை கொண்டு போகும்போது என்னது அதுவும் வேதிவினையில் ஈடுபடும் சொல்கிறாங்க. சரிங்களா, உதாரணத்துக்கு ஃபஸ்ட்டு ஆக்சிஜனேட்டர் கொடுத்துருக்காங்க. கார்பன் ஆக்சிஜனேட்டர் பண்ணும்போது நமக்கு என்னது கார்பன் மோனாக்சைடு வந்து கிடைக்கும். சரிங்களா, அதே மாதிரி கார்பனையும் ஆக்சிஜனையும் இருக்கும்போது நமக்கு கார்பன் மோனாக்சைடு கிடைக்கும். இதே மீத்தேன் வந்து பார்த்தோன்னா என்னது ஆக்சிஜனோட வந்து எரிக்கும் பொழுது நமக்கு கார்பன் மோனாக்சைடும் என்னது நீரும் கிடைக்கும். சரிங்களா, ஸோ அப்போ வந்து பார்த்தோன்னா கார்பன் ஆக்சிஜன் இணைந்தால் நமக்கு என்னது கார்பன் மோனாக்சைடு கிடைக்கும்னு சொல்லலாம். சரிங்களா, அடுத்து நீராவியினோட வினை. இங்கே வந்து பார்த்தோன்னா கார்பனை நீராவியுடன் சேர்க்கும்போது நமக்கு கார்பன் மோனாக்சைடும் ஹைட்ரஜனும் கிடைக்குதுன்னு சொல்கிறாங்க. இதுவே கந்தகத்தோட வினைபுரி அதாவது என்னது சல்ஃபரோட வினைபுரியும் போது நமக்கு என்னது கார்பனும் சல்ஃபரோட வினைபுரிந்து நமக்கு கார்பன் சல்ஃபைடை வந்து பார்த்தோன்னா தருதுன்னு சொல்கிறாங்க. சரிங்களா, கார்பன் டைசல்ஃபைடு கார்பன் டைசல்ஃபைடு இது. சரிங்களா, 2 சல்ஃபர் அணுக்களாக இருக்குது. ஸோ அதனால தான் நம்ம என்ன சொல்கிறோம் அதை கார்பன் டைசல்ஃபைடுன்னு சொல்கிறோம். அடுத்து உலோகத்துடன் வேதிவினை. உலோகத்துடன் என்ன பண்ணுவோம் அதை ஒரு டங்ஸ்டன்கிற ஒரு உலோகத்தை எடுத்து நம்ம கார்பனோட சேர்க்கும்போது என்னது டங்ஸ்டன் கார்பைடாக உருவாகுது. சரிங்களா, அதனோட கார்பைடாக உருவாகுதுன்னு சொல்கிறாங்க. சரிங்களா, அடுத்தது அன்றாட வாழ்வி கார்பன் சேர்மங்கள். இதில் தான் வந்து பார்த்தீங்கன்னா என்ன சொல்லியிருப்பாங்கன்னா பிளாஸ்டிக் பற்றிலாம் சொல்லியிருப்பாங்க. இந்த பிளாஸ்டிக் பற்றி தான் இதை நம்ம ஏற்கனவே படிச்சுட்டோம். சரிங்களா, 7ஆம் வகுப்பில் டீட்டெயிலாகவே படிச்சிருப்போம். ரேஷன் குறியீடுனா என்ன, இதுக்கு வந்து பார்த்தோன்னா நம்ம அதை பயன்படுத்துகிறோம் அப்படின்ற மாதிரிலாம் பார்த்துருப்போம். சரிங்களா, எந்த மாதிரியான பிளாஸ்டிக்கை பயன்படுத்தணும், இது பயன்படுத்தக்கூடாது, வரிசுரிச்சு பண்ணக்கூடியது வேண்டியது இது. சரிங்களா, ஸோ இது எல்லாமே அங்கே டீட்டெயிலாக பார்த்துருப்போம். சரிங்களா, சேம் அதே தான் வந்து பார்த்தோன்னா இங்கே திரும்ப கொடுத்துருப்பாங்க. ஸோ இதை வந்து பார்த்தோன்னா பாடத்தை இதோட முடிச்சுக்கலாம். சரிங்களா, மீண்டும் நம்ம அடுத்த பாடத்தில் சந்திக்கலாம்.